தமிழில் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன், இங்கிலீஷில் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். இந்த மேத்ஸ்ன்னு ஒன்று இதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. எனக்கு கூட பிடிக்காது. ஐயோ, எந்த குழந்தைக்குமே மேத்ஸ்னால் பிடிக்காது. அப்போ வந்து ஒரு பையனுக்கு டியூஷன் சார்ஜ் வந்து 3 ரூபாயோ 4 ரூபாயோ தருவாங்க. அப்படி 10 பையனை சொல்லி கொடுத்தா 30 ரூபா. அதை அப்படியே சித்திட்டு கொண்டு கொடுத்துடணும். அதில் ஏதாவது 1 ரூபா 2 ரூபா டீக்கு எடுத்தால் கூட போச்சு. உன்னை வரவழைச்சே தப்பு, நீ ஷானிபுரக்கு தான் லாய்க்கு, உன்னை யார் இங்கே வர சொன்னால் வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவேன், மாடு மேய்க்க போகிற நீ இப்படிலாம் அப்படி செலவு உண்டா உனக்கு? ஏன் அந்த 2 ரூபா நான் தரமாட்டேன் டீ? இதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுடைய இந்த சந்திப்போமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது. இந்த 1 hour ரொம்ப ஜாலியாக போய்டுன்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி? ஏன்னா எங்கள் கெஸ்ட் இன்னைக்கு நீங்களாச்சே. ரொம்ப சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. எனக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்கு? ஏன்னா நீ இன்டர்வியூ பண்ணுறியா? தேங்க்யூ சார். ஸோ உங்களுடைய குழந்தை பருவத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓய், குழந்தை பருவம்னா என்னுடைய ஊர் வந்து ஆக்சுவலாக நான் பிறந்ததுன்னு சொன்னால் அந்த குத்தாலம் தெரியுமா, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம், அது பக்கத்தில் கீழப்பாவூருங்கிற ஒரு கிராமம். பெரிய திரைப்படங்கள்லாம் அங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான கிராமம் அது. அங்கே தான் பிறந்தேன். என் மதர் ஊர் அது, அதனால. ஆனால் நான் பிறந்த 3 வருஷமும் 3 வருஷத்தையும் என் மதர் டிக்கெட் வாங்கிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா ஊர் எங்கன்னா திருநெல்வேலி பக்கம் பல்லநாடுங்கிற கிராமம். அங்கே தான் என்னுடைய படிப்பு எல்லாமே, என்னுடைய விளையாட்டுக்கள், அதுக்காக எனக்கு கிடைச்ச பரிசுகள் எல்லாமே அந்த கிராமத்தில் தான். அங்கே எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் டீச்சர். அவர் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுவார், அங்கே வேலை இங்கே வேலைன்னு. எங்கள் அப்பா 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணி சித்தி குழந்தை எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட அம்மா இருக்காங்களே, பாட்டி தாத்தா 2 பேரும் ரொம்ப ரொம்ப பிரியம். தாய்லா பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு என்னென்ன அர்த்தம் தெரியாது அப்போ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் தாய்லா பிள்ளைன்னா என்னென்னு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக, வாய்க்கால், அருமையான வாய்க்கால், சும்மா தண்ணி போகும், டைவ் அடிப்போம், சம்மர் சால்ட் பண்ணுவோம். அதெல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல. இப்போல்லாம் ஸ்விம்மிங் பூல் போய் ஒரு ஸ்விம்மிங் டீச்சர் வந்து கையை எப்படி வைன்னு கற்றுக் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இன்பார்ன், அந்த வில்லேஜுக்கே உள்ள ஒரு இன்பார்ன் குவாலிட்டி. அண்டு தண்ணியில் ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது, எங்கேயும் தண்ணி இழுத்துன்னு போயிடுமோங்கிற பயம். எங்கள் அப்பா வருவார், எங்கே அவனை காணல. அது அடிக்கடி குளிக்க விட மாட்டாங்க. தண்ணி சும்மா எக்கச்சக்கமாக வரும்போது குளிக்காமல் இருக்கவும் முடியாது. அதனால் நாங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரு பையனாக, எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டு தூங்குற நேரமாக நைஸாக பார்த்து தூங்குறாருன்னு ஒவ்வொரு பையனாக அது டக் 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 இந்த சோல்ஜர்ஸ் மாதிரி மெதுவாக சைலண்ட்டாக வருவோம். அப்படியே வாய்க்கால் இருப்போம், டலாக் டலாக் குதிக்கிறது. இவர் ஒரு 4 மணிக்கு எந்திருந்து பார்ப்பார், எங்கே வாய்க்காலுக்கு போயிருக்கணும். உடனே கேட்பார், ஆமான்னு. இந்த சிஐடி மாதிரி அவர் வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு வரட்டும் இன்றைக்கி அப்படிம்பார். நல்லா குளித்தா கண்ணெல்லாம் சிவப்பாக கிளிசரின் போட்ட மாதிரி ஆயிடும். அப்பா அங்கே உட்காந்துக்காரு தெரிஞ்சோடனே பின்பக்கமாக வருது, கொல்லை பக்கமாக. எப்படி வந்தாலும் பிடிச்சிடுவார். அதுக்கு ஒரு 4-5 அடி. அடின்னா இப்போல்லாம் சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக குழந்தையில தொடக்கூடாது. தொட்டால் குழந்தைகளுக்கு படிப்பு வராது, குழந்தையில விரட்டக்கூடாது, அந்த குழந்தையோட இந்த குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு அடி எக்கச்சக்கமாக விழுந்துருக்கு. நான் அதை பற்றி கவலையப்பட மாட்டேன். பிகாஸ் அந்த குளிச்சதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, ஆடி வாங்கும்போது அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் அது அவங்க என்ன பயம், தண்ணி நிறைய வருது, எங்கேயும் இழுத்துட்டு போயிடுத்துன்னா பாவம் அப்படின்னு. அதனால் அந்த இடத்துல குளிப்போம். அப்புறம் வந்து மரத்தில் ஏறி விளையாடுவோம். அப்போல்லாம் சைக்கிளுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சைக்கிளே கிடையாது. 1 மணி நேரம் சைக்கிள் வாடகைக்கு எடுத்தால் 4 நாள். அது 4 நாள் தரமாட்டார் எங்கள் அப்பா. அது வசதி இருக்கிற பையங்க யார்ட்டையாவது, சைக்கிள் கற்றுக்கிறேன் நான் கற்றுத்தரேன் அப்படிம்பேன். அப்படிமா அவனை கூப்பிட்டு வந்து நான் சைக்கிள் கற்றுக் கொடுத்து அவனை உட்கார வச்சு நானே ஓட்டிட்டு 1 மணி நேரம் ஆனோடனே இப்படி தான் கற்றுக்கணும் என்ன இப்போ. அஃப்கோர்ஸ் ஐ டெவலப்டு அ ஸ்கில், ஐ டெவலப்டு அ ஸ்போர்ட்டிவ் நேச்சர். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்தது கிராமத்தில். இன் சிட்டி ஃபார் எவ்ரிதிங் யூ ஹேவ் டு பே. இப்போ கிட்டிபல் விளையாடினா கூட அவர் தான் கிட்டிபல் இன்ஸ்ட்ரக்டர், டெய்லி 1 hour கற்றுக் கொடுப்பாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுருவாங்க. அந்த மாதிரி கிராமத்தில் படிப்பு. எங்கள் ஸ்கூல் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம். அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், சுமாராக தான் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அது சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட தயக்கமே கிடையாது. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் சுமாராக இருக்கும். அந்த ஸ்கூலில் படித்து அண்டு மார்க்கெல்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன், ஆவரேஜாக தான் வாங்குவேன்.
படித்து முடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்எல்சி படித்து அது ஒரு பெரிய கதை. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே நம்பிக்கையே கிடையாது. இவன் எங்கே பாஸ் பண்ண போகிறான்னு பயந்துகிட்டே இருந்தார். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒரு ரிசல்ட்டு வந்த உடனே காலம்புற பத்திரிகை நம்பர்லாம் வருமே, இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லேயே பார்க்கலாம். அப்போ வந்து பேப்பரில் தான் பார்க்கணும். அந்த பர்டிகுலர் பேப்பரில் என்ன பண்ணிட்டா பை மிஸ்டேக் பேர் வரல, நம்பர் மட்டும் விட்டான். அது நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இந்த சம்பவத்தை ரொம்ப ருசிகரமான சம்பவம், மறக்க முடியாத சம்பவம். என்னென்னா காலையில் மாடுகள்லாம் எங்கள் கிராமத்தில் இருக்கிற அத்தனை மாடுகளும் மேயறதுக்கு போயிடும். அது ஒரு பையன் விரட்டிகிட்டே போவோம். அந்த போகிற மாடுகள் கிட்டத்தட்ட 50-60 மாடு போகும். போகும்போது அந்த மாடுகள்லாம் சாணம் போடும். அந்த சாணம் வந்து பயங்கரமான உரம் ஆக்சுவலாக. அதை எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார், ஒரு சாணியை விடக்கூடாது, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து வந்து எருக்கடங்குன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு பின்னாடி இருக்கும், அதில் ஒன்று கொட்டிடுவோம். அது அப்படியே குவிஞ்சு அது உரமாகும். பெஸ்ட்டு உரம் இன்றைக்கும். அந்த சாணியை பொறுக்கிறதுக்கு நான் கூட எடுத்துகிட்டு போகிறேன். அதில் என்னென்னா சில டெக்னிக்கெலாம் உண்டு. அதில் அம்மா சாணி பொறுக்கிறது என்ன டெக்னிக் கேட்பாங்க எல்லோரும். எப்படி கேட்டால், சாணி தரையில் விழுந்தால் அது மண்ணாக ஒட்டிடும். அதை எடுத்து வலிச்சு போடுறதுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். டேரெக்டாக அது இந்த மாடு சாணி போடுறது பாலை தூக்கும்போது தெரிஞ்சிடும். அதை அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு. அப்படி டக்குன்னு அந்த கூட கொண்டு விட்ருவேன். சில மாடுகளுக்கு லூஸ் மோஷனாக இருக்கும். இதெல்லாம் அனுபவம். எதுக்கு சொல்ல வரேன்னா இதனுடைய கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், அதுக்காக சொல்ல வரேன். இதெல்லாம் ஒரு கூட நிறைய எடுத்து கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஆகிடுது. இப்போ கொண்டு எருக்கடக்கில் கொட்டணும். அதை எடுத்துகிட்டு வரேன். என்னுடைய நம்பர் இல்லைன்னு என் கூட படித்த ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம். மூச்சு இறக்கி ஓடி வரோம். எங்கள் அப்பாவை பார்த்து, சார் உங்கள் பையன் நம்பர் இல்லை, ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிறான். அப்போ நான் வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணுற டைம் கூட எங்கள் அப்பாவுக்கு வந்தது கோபம். அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார், நான் தான் மூத்த பிள்ளை, மூத்த தாரத்தில் மூத்த பிள்ளை நான். எனக்கு நேரம் ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஹேண்டிகேப்டு, அவனுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. மொழி படத்தில் வர்ற ஜோதிகா மாதிரி அவனுக்கு ஒன்று. அதனால் நான் தான் படித்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த இளைய தாரத்தில் நிறைய குழந்தைகள் இருக்குது. ஸோ என்னத்தான் ஒரு கேப்டன் மாதிரி அவர் நம்பிட்டு இருக்காரு. ஸோ நான் ஃபெயில் ஆகிட்டா அவருடைய எய்ம் எல்லாமே ஃபெயில் ஆயிரும். அந்த வந்த கோபத்தில் விட்டார் ஒரு அடி டப்பால்னு அடிச்சடியில் இந்த கூட கீழே விழுந்து மேலெல்லாம் அபிஷேகம், சாணி அபிஷேகம். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. பட் ஐ டோன்ட் சே இட்ஸ் அ கம்ப்ளைண்ட், ஐ டோன்ட் ஃபீல் இட், ஐ லைக் இட். இப்போ அதெல்லாம் நடந்ததுனால தான் நீங்கள் சொல்ல முடியுது. இஃப் ஐ வாஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் நோ ப்ராப்ளம், ஐ ஹைட் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இந்த மாலையில் ஒரு பேப்பர் வரும், அந்த பேப்பரில் வந்திருக்கு, அதெல்லாம் இல்லை, அந்த பேப்பர் கரெக்டாக போட்டிருப்போம் அப்படின்னு அதையே நம்புறாரு. இப்போல்லாம் ரிசல்ட் வந்த உடனே டக்குன்னு உனக்கு மறுநாளே சர்டிஃபிகேட் வந்துடுது, யூ கெட் யுவர் மார்க்ஸ் எவ்ரிதிங். அப்போல்லாம் 1 month ஆகும் சர்டிஃபிகேட் வரத்துக்கு, 1 month ஆகும். இந்த 1 month வரைக்கும் உனக்கு என்ன மார்க் என்ன சப்ஜெக்ட்லன்னு தெரியாது. 1 மாதம் அந்த சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் அவர் முன்னாடி நிற்க முடியல. அப்புறம் எங்கள் தாத்தா சொன்னார், ஏன்டா டுட்டோரியல் காலேஜெலாம் யாருக்காக வச்சுருக்கா, எல்லோரும் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் டுட்டோரியல் காலேஜுக்கு யாரும் போக வேண்டாமான்லாம் சொல்லுவார். அவருக்கே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் உண்டு. எங்கள் அப்பாவுக்கு கோபம் உண்டு. இதெல்லாம் என்னுடைய ஆக்டிங்கில் பிரதிபலிக்கிற விஷயங்கள். திடீர்னு கோபம் வரும், திடீர்னு ஹியூமர். ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் கூட கேட்டாங்க, எல்லார் நடிப்புலேயும் ஒரு பிரபலமான நடிகர் பேரை சொல்லி, ஏன் சிவாஜி கணேசன் சொன்னாங்க வச்சுங்களேன், எல்லார் நடிப்புலையுமே சிவாஜி கணேசனுடைய சாயல் இருக்குங்கிறாங்களே, உங்கள் நடிப்பில் அப்படின்னார். எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு. ஏன் அந்த காலத்தில் அவர் கூட நடித்த பல நடிகர்களும் கிடையாது. எனக்கு வந்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய ஆக்டிங் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் நான் விரட்டி அப்புறம் பாஸ் ஆகிட்டேன்னு தெரிஞ்ச உடனே மதுரைக்கு அனுப்பிட்டாங்க. மதுரைக்கு ஏன் அனுப்புனான்னா, எங்கள் அப்பாவோட பிரதர்ஸ் 3 பேர் அங்கே இருக்காங்க. 2 பேரும் ஒரு பெரிய ஸ்தாபனம் டிவிஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சித்தப்பா வந்து தமிழ் வாத்தியாராக வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே அனுப்பி மேல் கொண்டு காலேஜுக்கு படிக்க வைக்கலான்னு. அங்கே என் மார்க்கை பார்த்தோன்னு சொன்னேன், காலேஜ் பக்கமே வர முடியாது, 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும். எல்லாம் பார்டர். தமிழில் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன், இங்கிலீஷில் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். இந்த மேத்ஸ்ன்னு ஒன்று இதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. எனக்கு கூட பிடிக்காது. ஐயோ
எந்த குழந்தைக்குமே மேத்ஸ்னால் பிடிக்காது. அதில் கரெக்டாக 35 மார்க் வாங்கினா தான் பாஸ். அந்த 35 நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த மார்க் போடுற ஒரு பாவம், ஒரு மார்க்கில் இருந்தாலும் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சி ஒரு போட்டாரோ இன்னும் தெரியல. இன்றைக்கும் கணக்கில் வீக் தான். நான் இந்த பேமெண்ட் வாங்குறது எல்லாமே என் ஒய்ஃப்கிட்ட கொண்டு கொடுத்துருவேன். என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, எல்லாம் அவங்க பார்த்து. ஸோ மதுரைக்கு போனேன். மை சாப்டர் இன் வில்லேஜ் வந்து அப்பாவோட பெரிய ரிலீஃப் அப்படின்னு மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்து காலேஜில் படிக்க முடியலன்ட்டாங்க. அப்புறம் என்ன, அப்போ வந்து ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங்னா ரொம்ப இப்போ உள்ள இந்த வாட் யூ கால் சாஃப்ட்வேர் ஜாவா அது மாதிரி வச்சுக்கேன், உடனே வேலை கிடைக்கும். அப்போது ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் படிக்கணும். அண்ட் ஷார்ட் ஹேண்டுக்கு யூ ஷுட் ஹேவ் அ நைஸ் இங்கிலீஷ் நாலேஜ். ஓகே. லக்கிலி ஏதோ கொஞ்சம் எனக்கு அது இருந்ததுனால ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் எடுத்துக்கிட்டேன். அங்கே போனோடனே எங்கள் சித்தப்பா வீட்டில் அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று கொடுத்தாரு. நான் எதுக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டேனோ அது அவர் சைக்கிளே கொடுத்துட்டாரு. அந்த சைக்கிள்லேருந்து காலம்பரம் எடுத்தேன்னா, ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் சுறுசுறுப்பானவன் இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன். இந்த சுறுசுறுப்பு குறையாமல் இதெல்லாம் ட்ரைனிங் தான், வாழ்க்கையில் அதுவாக அமையிறது. சைக்கிள் எடுத்துகிட்டு காலம்பரம் 7 மணிக்கு கிளம்புனேன்னா 7:30 to 8:30 ஷார்ட் ஹேண்ட், 8:30 to 9:30 டைப்ரைட்டிங். தென் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து சும்மா உட்காந்துருப்பேன். சும்மா உட்காந்துருந்தாலே தொந்தரவு தான், மற்றவங்களுக்கும் தொந்தரவு, நம்ம மனசுக்கும் தொந்தரவாக இருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். சாயந்தரமானா 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையங்கள்லாம் விட்டு டியூஷன் எடுப்பேன். அப்போ வந்து ஒரு பையனுக்கு டியூஷன் சார்ஜ் வந்து 3 ரூபாயோ 4 ரூபாயோ தருவாங்க. அப்படி 10 பையனை சொல்லி கொடுத்தா 30 ரூபா. அதை அப்படியே சித்திட்டு கொண்டு கொடுத்துடணும். அதில் ஏதாவது 1 ரூபா 2 ரூபா டீக்கு எடுத்தால் கூட போச்சு. உன்னை வரவழைச்சே தப்பு, நீ சாணி புறக்குத்தான் லாய்க்கு, உன்னை யாரும் இங்கே வர சொன்னால் வெளிநாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவேன், மாடு மேய்க்க போகிற நீ இப்படிலாம் அப்படி செலவு உண்டா உனக்கு? ஏன் அந்த 2 ரூபா நான் தரமாட்டேன் டீ? இதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து, நல்ல வேளை கட்ட பஞ்சாயத்துலாம் இல்லை. அதெல்லாம் தாண்டி இப்படியோ அப்புறம் ஒரு கடையில் துணி கடை, ஜெயந்திலால் அண்ட் கம்பெனின்னு ஒரு கடை, மார்வாடி கடை. அதில் வந்து அந்த டவல், சின்ன சின்ன டவல்லாம் பேக் பண்ணி எல்லா நார்த் இந்தியாவுக்கெல்லாம் அனுப்புகிறாரு. அதை என்ன பண்ணணும் கேட்டால், டைப்பிங்லேயே ரொம்ப கஷ்டமான டைப்பிங் எதுன்னா இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அடிக்கிறது தான். ஒரு லெட்டர் அடிச்சிடலாம், வி கிரேட்ஃபுல்லி அக்னாலஜ் யுவர் ரிசிப்ட் ஆஃப் லெட்டர், அதெல்லாம் அடிச்சிடலாம். பட்டு 65 into 45 இன்ச்சு ஒரு பீஸ் 25 rupees into 40 பீஸ் இதெல்லாம் எழுதுறதுக்கு பாரு ஒரு லைன் அடிக்கலாம். இதை மாதிரி 40-50 லைன் அடிக்கிறதுனா கஷ்டம். உட்காந்து டைப் அடிப்பேன். அடித்து அப்போல்லாம் ஜெராக்ஸ் கிடையாது, சைக்ளோஸ்டைலிங்பாங்க. சைக்ளோஸ்டைலிங் ரோனியோ அப்படின்னு பேர் இதுக்கு. இப்போல்லாம் அனைவருக்கு பேரே தெரியாது. அது என்னென்னா ஒரு மிஷின், அதில் இதை ஒரு ஸ்டென்சில் பேப்பர்பாங்க, அதை வச்சு இந்த அடித்ததை சுற்றிட்டே இருந்தோம்னா கையால் ஒரு பேப்பராக வரும். அப்புறம் அது எலக்ட்ரிஃபிகேஷன் கரண்டில் வந்தது, சுவிட்ச் அமுக்குனா டப்புக்குன்னு வந்து விழும். இதை வந்து ஒரு நாளைக்கு 40 கவர் ஜோத்பூர், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் பூரா அனுப்புவேன். இது வந்து காலம்பரம் இந்த ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காருவேன். இந்த வேலையை முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு போவேன். ரொட்டீனாக இப்படியே நடந்துகிட்டு இருந்து போர்னா பயங்கர போர். யார் இந்த மாதிரிலாம் வேலையை பார்ப்பாங்க? அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணாங்க, எங்கள் சித்தப்பா டிவிஸில் வேலை பார்த்ததுனால எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. அதில் வேலை கிடைச்சா பெரிய உடனே பொண்ணு கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு. எல்லோரும் எங்கே வேலை பார்க்குறேன், அங்கேயா பரவாயில்லையம்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனம். அதில் போய் சேர்ந்தேன். அதில் சேர்ந்து கொஞ்ச நாள் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே சேரும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் பதிஞ்சிட்டு வந்துடுங்க சரி அப்படின்னாங்க. அங்கே பதிஞ்சால் தான் எடுப்போம் அப்படின்ட்டாங்க. அதுதான் ப்ரொசீஜர். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் பதிஞ்சேன். அது என்னாச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வருஷத்தில் எனக்கு லெட்டர் வந்துடுது தமிழில். அப்போவே தமிழில் தான். சரி. வேலை வாய்ப்பு நிறுவனம், இந்திய விமானப்படையில் ஆள் சேர்ப்பு, உங்களை இந்த வேலையில் சேர்வதற்கு அழைக்கிறோம். ஒப்புதல் இருந்தால் நேரில் வரவும், சான்றிதழ் கையில் கொண்டு வரவும். அப்போவே நான் சொல்கிறது 1963. அப்போ தமிழ்லாம் ரொம்ப எல்லாத்துலேயும் இருக்கணும், ரொம்ப தீவிரமாக இருந்த டைம் அது. அதனால் நானும் போனேன். எங்கள் சித்தப்பா ஜோலில் அங்கெல்லாம் லீவு தரமாட்டாங்க. ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் வேலை போயிடும்னா. இல்லை 4 நாள் கேட்குறாங்க, இன்டர்வியூ இருக்குது, டெஸ்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, எப்படியாவது நான் விட்டுருங்க அப்படின்னு. ஏர்ஃபோர்ஸ்லாம் இன்டெலிஜென்ட் ஃபில்லோ தான் எடுப்பாங்க, ஒன்றெல்லாம் எடுக்க மாட்டான். போய் ஃபெயில் ஆகி வந்தேன்னா இந்த வேலையும் போயிடும் பயமுத்துறாரு.
எனக்கு எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு ஒரு ஃபீலிங். ஐ டோன்ட் நோ மை எய்ம். என்ன எய்ம் ஒன்றும் கிடையாது. அந்த அங்கேருந்து கிளம்பணும், அங்கேருந்து கிளம்பணுங்கிற எய்ம் இருந்து என்னமோ சம்திங் ஐ ஆம் ட்ரைங் டு கேட்ச். அதனால் மதுரையை விட்டு போகணும். ஆனால் மதுரையில் அப்பப்போ கிடைக்கிற பைசாவில் நல்லா திருப்தியாக சாப்பிட்றது ஹோட்டலை விட ஒரு இடம் உண்டு, யாருக்கும் தெரியாது. மதுரை கோயில் இருக்கு இல்லையா, கோயிலில் மீனாட்சி அம்மனுக்கு எதிர்த்தாப்பில் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் மடப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போய் 4 நாள் கொடுத்தா புளியோதரை இவ்வளோ பெருசு தருவாங்க கட்டியாக. அதை ஊற்றி சாப்பிட அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை சாப்பிட்டு அங்கேயே ஒரு டேப் இருக்குது, கையில் விட்டு ஒரு பானை தண்ணி இருக்கும், 2 டம்ளர் குடித்தா அடப்பா. அதை சாப்பிட்றதுக்கு கோயிலுக்கு போவேன். மீனாட்சியை பார்க்குறத விட இதுக்காகத்தான் நான் கோயிலை சுற்றுவேன். அப்படி போய் சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு நிறைஞ்சோன்னா திருப்தியாக இருக்கும். வெளியில் மீனாட்சி பார்த்து அவ்வளோதான். உள்ளெல்லாம் அவ்வளோலாம் பெரிய ஆன்மீகவாதியெல்லாம் கிடையாது. அப்படி கும்பிடுவேன். அப்படி கும்பிட்டதுக்கே மீனாட்சி எனக்கு இவ்வளோ பெரிய லெவலில் வசதி இருக்கான்னு பின்னால் சொன்னேன்.